ஒரு ஊரில் சோமு என்ற ஒரு ஏழை விவசாயி இருந்தான். அவன் மிகவும் உழைப்பாளி. ஆனால் அவனுக்கு சீக்கிரம் பணக்காரன் ஆகஸ்ட் வேண்டும் என்ற ஆசை மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஒரு நாள் அவன் காட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு முனிவரை சந்தித்தான். சோமுவின் வறுமையைக் கண்டு இறக்கப்பட்ட முனிவர் அவனிடம் ஒரு அதிசய கோழியை தந்தார். சோமு, இந்த கோழி தினமும் ஒரு தங்க முட்டையிடும். இதை வைத்து நீ உன் வறுமையை நீக்கிக் கொள் என்று கூறி மறைந்தார். முனிவர் சொன்னது போலவே அந்த கோழி தினமும் ஒரு தங்க முட்டையிட்டது. சோமு அதை விற்று நிறைய பணம் சேர்த்தான். சில நாட்களிலேயே ஒரு பெரிய வீடு கட்டி வசதியாக வாழத் தொடங்கினான். ஆனாலும் சோமுவுக்கு ஒரு பேராசை வந்தது. இந்த கோழி தினமும் ஒரு முட்டைதான் தருகிறது. இதன் வயிற்றுக்குள் நிச்சயம் நிறைய தங்க முட்டைகள் இருக்கும். அதையெல்லாம் ஒரே நாளில் எடுத்துவிட்டால் நான் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன் ஆகிவிடலாம் அல்லவா என்று நினைத்தான். அடுத்த நாள் காலை கோழி முட்டையிடும் வரை கூட அவனால் காத்திருக்க முடியவில்லை. ஒரு கத்தியை எடுத்து அந்த கோழியின் வயிற்றை அறுத்தான். ஆனால் உள்ளே ஒரு முட்டை கூட இல்லை. பாவம், அந்த அதிசய கோழி இறந்து போனது. சோமுவுக்கு தினமும் கிடைத்து வந்த தங்க முட்டையும் இனி கிடைக்காது. தன் பேராசையினால் இருந்ததையும் இழந்துவிட்டு சோமு வருந்தினான். நீதி, பேராசை பெரு நஷ்டம். இருப்பதை வைத்து திருப்தி அடையாதவன் தன்னிடம் இருப்பதையும் இழக்க நேரிடும்.